மாற்றம் வாழ்வில் பெரும் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேரில் கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆல்ஃபபெட் மட்டும் நான் மாற்றினேன். ஆனால் ஒருத்தர் வந்து எப்படி அறியப்பட்டாரோ இன்னைக்கு வந்து இல்லை நான் வந்து இப்படி அறியப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரையன் 305 கடவுள்ல ஜாவா சுந்தரேசனாக வாழ்ந்த இல்ல நடித்து இன்னைக்கு ஜாவா சுந்தரேசனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களை அன்போடு பேச வளைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் படக்குழுவினருக்கும் எதிரில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் உறக்கம் வந்தாலும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் மற்ற பார்வையாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஜாவா சுந்தரேசன். 5 வயசுல பேர் வச்சுட்டா அப்படியே பசுமையா இருக்கும். 50 வயசுல பேரை வச்சிருந்ததுனால எனக்கு நானே ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறேன். ஸோ அதனால தான் நானே சொல்லிட்டேன். வந்த உடனே ரோஜா பூ கையில் கொடுத்தாங்க. வழக்கமாக ஒரு சால்வை போட்டுவாங்க. அந்த சால்வை மடிச்சு கிடிச்சு கீழே வைக்கலாம், இல்லை சீட்டில் போடலாம். அந்த ரோஜாவை எங்கே வைக்கிறதுனே தெரில எனக்கு. முள் வேறு இருக்குது அதில். பக்கத்தில் இருக்கிற கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோயினாக உட்காந்துருக்காங்க, தப்பாக தெரியும். சிங்கமொழி சார்லாம் உட்காந்துருக்காங்க, அவர்கிட்ட கொடுத்தா இன்னும் தப்பாக தெரியும். அதனால் சீட்டுக்கு பின்னால் வச்சேன், குத்திக்கிட்டே இருந்திருக்கு சார். நம்ம எப்படா கூப்பிடுவாங்க, நம்மளை எங்கேயும் வைக்க முடியல, கீழே கூட வைக்க முடியல. ஸோ அருமையான ஒரு பூவை கொடுத்து வரவேற்று அதில் ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ கோதண்டம் சார் பேசும்போது சொன்னாங்க, தேட்டரில் மக்களை வர வைக்கிறதுக்காக அரிசி பருப்பு புளி அப்படின்னு. எனக்கு கூடியவர்களே எல்லா தேட்டரையும் மளிகை கடையாக மாற்றிடுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது மாதிரி பண்ணால் மளிகை கடையாக மாறும். எல்லா தேட்டர் ஆட்களும் அண்ணாச்சியாக மாற்றுறதுக்கு ஏதோ கோதண்டம் திட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து வர வைக்கிறது, அதை கொடுத்து வர வைக்கிறது அப்படிங்கிறத விட அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், பாடுபட்டு எடுத்தோம், படாத பாடு எடுத்தோம், சொத்து பத்தெல்லாம் விற்று எடுத்தோம் அப்படின்னு. ஆடியன்ஸை பொறுத்த மட்டும் நீ என்ன கஷ்டப்படுற, எப்படி எடுத்த அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை. நல்ல படம் எடுத்தியா, அதுதான் அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு கணக்கு. நீங்கள் நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா அது சின்னதோ பெருசோ, சின்னது பெருசுங்கிறதுலாம் எடுக்கும்போது இல்லை சார், மக்கள் தான் அந்த படத்தை சின்னதாகவும் பெருசாகவும் மாற்றுறாங்க. சுவாரஸ்யமான படம் சின்ன பட்ஜெட்டில் இருந்தால் கூட அதை பெருசாக மாற்றி காட்டுவாங்க. அதனால் நல்ல படத்தை தான் எடுக்கணும். நல்ல படத்தை எடுத்தால் கண்டிப்பாக மக்களும் சொல்லுவாங்க, இந்த ஊடக நண்பரும் நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இது என்னுடைய தாழ்மையான கருத்து கோதண்டன் அவர்களே. அப்புறம் இந்த படத்தில் நானும் கோதண்டம் அவர்களும் சேர்ந்து அருமையான ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை பாட்டு எங்களுக்கு கிடச்சிது. கோதண்டம் ஒரு வித்தியாசமான ஒரு பாஷை பேசினேன்னா இல்லையா, அதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் வந்து தூ பாஷை அப்படின்னு. அதை பேசுனது அவர் தான். அந்த பாஷையை டிரான்ஸ்லேட் பண்ணுறது நான். பேசுகிற அவருக்கே கஷ்டமாக இருந்தால் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழகான ரோலை கொடுத்து கண்டிப்பாக இரும்புக்கோட்டை நோட்டு சிங்கத்துக்கு அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சாரும் நானும் பண்ணியிருக்கிற அந்த ஒரு டைலாக் டிரான்ஸ்லேட்டர் ரோலுக்கு அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற இந்த ரோலும் கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சுவாரஸ்யமான ரோலை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் அந்த சீனை நல்ல அழகாக எடுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ண ராஜநாதன் டைரக்டர் சாருக்கும் முருகானந்தம் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது காமெடி கிளிப்பிங்ஸில் வரா மாதிரியான ஒரு அருமையான ஒரு சீன். ரொம்ப சந்தோஷமாக நடித்து முடித்தோம். எனக்கும் கோதண்டம் அவர்களுக்கும் நல்ல சிங்க் ஆச்சு. ஒரு 3-4 நாள் தான் நடித்தோம். மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு இதாக இருந்தது. வெரி ஹாப்பி. அப்புறம் தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லி ஆகணும். வெரி ஸ்வீட் பர்சன் ரவி சார். ஜென்ரலாக முதல் படம் எடுக்க வராங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு இஸ் நாட் ஸோ ஈஸி ஜாப் சார். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்ல, படத்தை எடுத்துப்பாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம். நல்ல பூரண ஆரோக்கியத்தோடு ஒருத்தர் தயாரிப்பாளராக வந்தாங்கன்னா படம் முடிவெடுத்துக்குள்ள பிபி சுகர் எல்லா கர்மாந்தரும் வந்துடும் சார். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடும். ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி தான் வச்சுருந்துருக்கிறாரு. ஜென்ரலாக கார்பரேட் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் முடித்த உடனே இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஏன் இது பண்ண முடியல, என்னென்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், ஓகே நாளைக்கு இதெல்லாம் வரக்கூடாது, ஓகே அப்படின்னு ஒரு சாயந்தரம் ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. இங்கேயும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அடுத்த நாள் வேற பிரச்சனை வரும் சார். டெய்லி எனக்கு தெரிஞ்சு போர்டு மீட்டிங் போட்டால் தான் இது படம் சரியாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரதை பார்த்தா நமக்கு இந்த படத்தில் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படம் எடுத்தாருன்னா அவரே ஒரு கைலாசம் மாதிரி ஒருத்த இடம் வாங்கிட்டு செட்டில் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் ரவி சார். அந்த அளவுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் மீறி இன்னைக்கு படம் எடுத்து முடிச்சு அழகாக சிரிச்சுட்டே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி ஒரு அருமையான ஒரு படத்தை தயாரித்து மக்களை சிரிக்க வைக்கிறது தான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு இறங்கியிருக்கிற தயாரிப்பாளருக்கு என்னுடைய பெரிய சல்யூட். அடுத்தது ராஜநாதன் சார். இப்போ தான் நேற்று தான் நான் நட்டி சாரோட ஒரு டைரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரை எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை ஓகே பண்ணது அது பிரம்ம ஒரு வேலை சார். அப்படி ஒரு கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அவரை நம்பி காசை இறக்கணும், இது அவருக்கும் முதல் படம். ஸோ இவ்வளோ பெரிய பொருளை இவரை நம்பி இறக்குறது அப்படிங்கிறப்ப அதுக்கான சரியான விஷயத்தை பண்ணி இன்னைக்கு ராஜநாதன் இன்னைக்கு இந்த இடத்துல ஜம்முன்னு ஒரு கம்பி கட்டின கதைன்னு ஒரு அழகாக மக்கள் பார்த்து சந்தோஷப்பட போகிற ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா அவருக்கு நடுவில் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் பொறுத்தது எனக்கு ராஜநாதன் அவர்கிட்ட பிடிச்சதே பொறுமை சார். இந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எனக்கு ஏற்பட்டதுன்னா நான் கண்டிப்பாக படத்தை 5 நாளே ஓடி போயிருப்பேன். அத்தனை விஷயங்களையும் டேக்கிள் பண்ணி பொறுத்து அழகாக இன்னைக்கு கொண்டு வந்து கடைசி வரைக்கும் தோல் கொடுத்து நின்றுருக்கார் ப்ரொடியூசருக்கு. அவருக்கு ஒரு அருமையான ஒரு எதிர்காலம் இந்த திரைத்துறையினருக்கு. அவரோடு நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ண விரும்புகிறேன். அடுத்தது ஹீரோ நட்டி சார். சில பேர் இவங்கெல்லாம் இந்த ரோல் பண்ணாதான் ஏன் கரெக்டாக இருக்கணும்னு சில பேர் இருக்காங்களே, அது மாதிரி சதுரங்க வேட்டைத்தனமான படங்கள் அப்படின்னா அது நட்டி சார் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பிராண்ட் வேல்யூ அழகாக செட் பண்ணியிருக்காரு. எனி கைண்ட் ஆஃப் ரோல் அவரால் இந்த மாதிரியான விஷயத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. வெறும் வந்தோம் நடித்தோம் காசை வாங்கினோம் அப்படின்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபுல்லாக டெக்னீஷியனாக ஒரு கேமராமேனாக இருந்ததுனால அதுக்குள்ளேயும் உள்ள இன்வால்வ் ஆவார், கதையில் இன்வால்வ் ஆவார், எடிட்டிங் எல்லாத்துலேயும் உள்ள பூந்து இந்த படத்தை சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அத்தனை பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹீரோ, அற்புதமான ஒரு தொழில் பக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ நட்டி சார். நேற்று அவர் கூட பண்ண சீன் எனக்கு பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த படத்துலையும் அவர் கூட சேர்ந்து பண்ணிக்கிறது, பண்ணும்போது என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு நட்டி சார். அடுத்து செகண்ட் ஹீரோ முகேஷ். எனக்கு தெரிஞ்சு சல்மான் கான், ஷாருக் கான்லாம் தான் 6 பேக்கா, இந்த வாங்கிக்க 60 பேக் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு காஸ்டியூமர் பட்டனே வைக்க மாட்டார் போல சட்டையில். பப்பரப்பான் தான் வராது எல்லா சீன்லேயும் வர. அவருக்கு இருக்க கட்டெல்லாம் பார்த்தா நமக்கும் இது மாதிரி வைக்கணும் போல இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி கட்டெல்லாம் வராது, ஏதாவது குழவி கொட்டி எறும்பு கட்டி ஏதாவது கட்டியாக வந்தால் தான் உண்டு போல இருக்கு. அப்படி ஒரு அருமையான 6 பேக் வச்சுருக்காரு. சூப்பர், அருமையான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது சார். 2 அற்புதமான ஹீரோயின்கள், ஷாலினி, சரஞ்சனி, அருமையாக பண்ணியிருக்கீங்க. இந்த படம் மூலிமா இன்னும் நிறைய புதுமுகங்கள், இந்த உங்களுக்கான திறமையான ஆட்கள்லாம் கிடைக்க போகிறாங்க. இந்த விழாவினுடைய நாயகன் சதீஷ் அவர்கள் நல்ல டிஃப்ரெண்ட் சாங்ஸ் போட்டிருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது, கேட்கும்படியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற அனைத்து தொழில்நுட்ப ஆட்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என் சீனும் சூப்பராக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. படமும் உங்களுக்கு நல்லபடியாக பிடிக்கிற அளவுக்கு ஜனரஞ்சகமான அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜாக வந்து இந்த தீபாவளிக்கு வந்து இறங்குது. பொதுவாக தீபாவளிக்கு படம் பார்க்கணும் எனக்குலாம் ஆசையாக இருக்கும். கமல் சார், ரஜினி சார் படங்கள்லாம் ஓடி என்னுடைய காலேஜ் டேஸில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம படங்கள்லாம் தீபாவளிக்கு வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஜம்முன்னு பட்டாசா ஒரு படம் வந்து நிற்குது. கன்ஃபார்மாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நல்ல ஸ்வீட்லாம் சாப்பிட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ஜோராக வந்து கலகலன்னு சிரிக்கிறதுக்கு உங்களுக்கான அற்புதமான ஒரு படம். கண்டிப்பாக கொடுத்த காசுக்கு வஞ்சல் இல்லாத ஒரு படமாக இருக்கும். தியேட்டருக்கு வந்து உங்கள் ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். வந்து நட்டி சாருக்கு பேரா நடித்திருக்கும் ஸ்ரீ ரஞ்சனி அவர்கள். ஸோ அவங்கள வந்து ஷி வாஸ் வெரி கியூட் அண்ட் ஸ்வீட். அவங்க நம்ம ஷாலினி சொன்ன மாதிரி. ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் துபாய். இப்போ துபாயிலேருந்து வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், துபாய் ரிட்டர்ன். ஆமாம். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான கைத்தறி கொடுத்து பேச வழைக்கிறோம். வெல்கம் ஸ்ரீ ரஞ்சனி. Namaskaram everyone. Tamil konjam pesum. So I'll speak in English. First of all, I'm so grateful that you all have come here to support us, and to all the people here, especially Ravi sir, who trusted in me. And I have done 2 movies in Malayalam, so this is my first time I'm doing in Tamil. So he trusted me, so thank you so much. And of course, Natti sir. Really, it was such a beautiful experience with all these people. Everybody is talented, and we became like a family. All this time, we all became like a family. And Rajnathan sir, you were so supportive. Muruganandan sir, hats off to his skill, talent. He supported me a lot in acting, and I got to learn so many things from him. So yeah, Shalini and Mukesh, without them, I couldn't be like what I'm like, chill, like laughter and all those things. So we were enjoying, actually. The whole journey was so beautiful. And I really hope that this movie is like, we really worked hard for this movie. So I hope you people like this movie, October 17th. Please go and watch and support us. And I hope you all like the songs as well. So yeah, thank you so much. கேரளத்து பையங்கிளி அவர்களுக்கு நன்றி. ஸோ தமிழ்